वेदान्तदेशिकयतीन्द्र कटाक्षलब्धत्रय्यन्तसारमणपद्यगुणं बुधाग्र्यं नारायणाद्य यतिधुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथ यतिशेखरम् आश्रयामः. லக்ஷ்மி சுமர் அனுகிரகத்தினாலேயும் அழிசிங்கர் அனுகிரகத்தினாலேயும் இன்றைய தினம் 2வது நாளாக ஸ்ரீ வைகானச பிரதோஷ சாஸ்திர விஷயத்தில் விசாரம். அதில் இப்போ ஆரம்பமாக புலவனூரில் ஸ்ரீமான் ஸ்ரீ கண்ணன் பட்டாச்சார் சுவாமி இருந்தார். அவருடைய குமாரர் கஸ்தூரி ரங்க பட்டாச்சாரியார். இவர் நம்ம அகோயிலுமடம் மதுராந்தக பாடசாலையில் வாசித்தவர், வியாக்கரண சிரோமணி வாசித்தார். அதுக்கு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவள் அப்பாக்கிட்டே எல்லா விஷயங்களையும் கற்றுண்டு பண்ருட்டியில் ஒரு சன்னதி இருக்குது, ஸ்ரீனிவாச வரதராஜ சன்னதியா வரதராஜ சன்னதி. அந்த சன்னதியை முழுக்க பார்த்து நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கார். எங்கள் சாஸ்திரத்தில் முழுக்க சாஸ்திரப்படி பண்ணணும்னு ஆசைப்படுறவர். திருவேந்திபுரம் இப்போ சமீப சம்பரோக்ஷணத்தில் கூட அவர் அன்வயிச்சார். அது மாதிரி நிறைய விஷயங்கள் கூட பசங்களை ஒரு 10 பசங்களை வச்சு தயார் பண்ணியிருக்கார். இப்போ கூட 2-3 பசங்கள் தான் இருக்கா. ஐஷிங்கர்கிட்ட விஞ்ஞாபனம் நிறைய விருத்தி அடையணும்னு சொல்லிட்டு அவள் சன்னதி பார்த்துட்டு இருக்கிறதுனால இந்த சாஸ்திரத்தை மேற்கொண்டு விருத்தி பண்ணுறதுக்கு முடியாமல் இருக்குது. சன்னதி முழுக்க மத்தியானம் ஒரு 12-1 மணி ஆயிடுது. உடனே சாயங்காலம் சன்னதிக்கு போகிறா. அவளும் உற்சவம் வச்சுருக்கா, சம்பரோஷணிக்கு போகிறா, மறுபடியும் உற்சவத்துக்கு வரா. இந்த சாஸ்திரத்தை எப்படியானும் உத்தரணம் பண்ணி கொண்டு வரணும், அதுக்கு ஐஷிங்கரை அனுகிரகிக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை. நல்லா அற்புதமாக ஆர்ட் பண்ணுறவர் இந்த திரு. ஆனால் சார் அதில் ஈடுபாடு உண்டு. அப்படியே எனக்கு ரொம்ப கீழ் செட்டு. நானும் பாஷ்யம் கிரிலாம் ஒரு செட்டு, எங்கள் அண்ணாவும் பாஷ்யமும் ஒரு செட்டு, அதுக்கு அடுத்த செட்டு நானும் கிரிதரன்லாம் பண்ண தேரண்டூர் கிரி சுவாமிகிட்ட இருக்குது. நாங்களாம் ஒரு செட்டு. எங்களுக்கு அப்புறம் 2-3 செட்டு கழிச்சு வந்தவா. அந்த திருப்பாவை 30 நாளைக்கும் அந்த திருப்பாவை 30 நாளும் ஒரு லைன் ஆர்ட் போட்டு அந்த பாசுரத்து சைடில் எழுதி திறந்தோர் பசங்களுக்கு உத்வேகம் பண்ணது ரொம்ப பிரியமாக பண்ணுவார். வாசம் அப்படியே இருக்கும் ஆச்சரியமாக. கொஞ்சம் எப்படி திரும்பி கவர் பண்ண முன்னுக்கு வரணும். मेघश्यामलमिन्दुकान्तिवदनं पीताम्बरं सुन्दरं भक्तानाम् अभयप्रदं स्मितमुखं श्रीवत्सवक्षस्थलं ऊरुण्यस्तकरं कृपाजलनिधिं शेषाचलेशं प्रभुं विष्णुं शङ्करताङ्गशोभितकरं पश्यामि साक्षात् प्रभुम् अहोबिले गारुडशैलमध्ये कृपावसात्कल्पितसन्निधानं लक्ष्म्या समालिङ्गितवामभागं लक्ष्मीनृसिंहं शरणं प्रपद्ये कम्बुग्रीवं विशालाक्षं विकसत्पङ्कजाननं कन्दर्पकोटिलावण्यं वन्दे विकनसं मुनिं मृगं विकनसं वन्दे मरीचिं कश्यपं तथा अत्रिञ्च जनकं कृष्णं वैकानसशिरोमणिं दासोस्मि. நமசபாய் வைகானச பகவத் சாஸ்திரத்தில் கும்பபூஜா தியானம் மற்றும் நியாசங்கள் அப்படிங்கிறத பற்றி எத்கிஞ்சித்து இங்கே விஞ்ஞாபிக்கிறதுக்காக வந்திருக்கேன். வைகானச பிரதிஷ்டா விதியில் மொத்தம் 25 கிரியா சரளிகள் சொல்லப்பட்டது. அது வரிசையாக பார்க்கும் பொழுது பிரதமம் அங்குரார்ப்பணம், தித்தீயம் சம்பாரஹரணம், திருத்தீயம் அக்ஷிமோச்சனம், சதுர்த்தம் பிம்பசுத்தி, பஞ்சமம் அக்னிவதனம், ஷஷ்டம் வாஸ்து சுத்தி, சப்தமம் அக்னி பிரணயனம், அஷ்டமம் கும்பபூஜா தியானம் அப்படின்னு எடுக்கிறார். அது 25 கிரியாசரளிகள். கடைசியில் ஸ்னபனம் வரைக்கும் மகாஹாவிர் நிவேதனஞ்ச அப்படிங்கிறது வரைக்கும் போய் நிற்கிறது. அதில் கும்பபூஜா தியானம்ங்கிறது பிராமண போஜனம் வைஷ்ணவ பூஜனஞ்ச அப்படின்னு முடியுது.
அப்படியாக பொதுவாக மகா சம்பிரோஷணைகளில் மிருசங்கிரகணம் அங்குரார்ப்பணம் நடக்கும். அங்குரார்ப்பணமாகி அக்னியை கடைஞ்சி அந்த எல்லா யஜ்ஞத்துலேயும் யஜ்ஞசாலையிலையும் அக்னியை ஸ்தாபனம் பண்ணி அக்னி பிரதிஷ்டை அப்படிங்கிறதான கிரியை முடிந்து கும்பபூஜா தியானம்ங்கிறதான கிரியை நடக்கும். அங்குரார்ப்பணத்தில் பாலிகா சராவம் சித்திர கும்பங்கிறத விசேஷமாக சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத ஒரு வார்த்தை. பாலிகை சராவம் சித்திரகும்பம்னு 3 விதமாக அந்த தாவரங்கள் வளர்கிறதுக்காக அதனுடையதான அந்த உருவம் அதனுடையதான அந்த ஷேப்பை வச்சு 3 விதமாக எந்த விதமான சமயத்திலேயும் அந்த பீஜங்கள் வளரணும்னு சொல்லி அப்படி ஒரு 3 விதமாக அந்த ஒரு அங்குரார்ப்பணம் விசேஷம் இருக்குது. அக்னி மதனம் அதுபோல் இதில் கும்பபூஜா தியானம்ங்கிறது ரொம்ப ஒரு அத்தியாச்சரியமான ஒரு விஷயம். இந்த கும்பபூஜா தியானம்ங்கிறது கும்பத்தை எல்லாம் அழகாக பிரக்ஷாலனம் பண்ணி அதற்கு நூலெல்லாம் சுற்றி மாவளை மற்றும் உள்ள நாரிகேலம் இதையெல்லாம் சமர்ப்பித்து ஒரு இடத்துல தானியங்கள் சேர்த்து வரிசலாக வைத்திருப்பார்கள். அதில் ஆவானங்கள் போக்குவரத்து இதெல்லாம் பண்ணுறது தான் கும்பபூஜா தியானம்ங்கிறது பொதுவாக சொல்கிறது. அதை சொல்கிறார், துவாத்ரிம்சத் பிரஸ்த சம்பூர்ணாம் சௌவர்ணம் ராஜதம் தாமிரம் பிரண்மயம் வா கிருஹ்ய அப்படிங்கிறார். துவாத்ரிம்சத் பிரஸ்தம்னா ஒரு பிரஸ்தத்துக்கு 1500 கிராம்னு ஒரு கணக்கு இருக்கு. ஆனால் அந்த கடம் அவ்வளோ பெருசாக இருக்கிறதுக்குன்னு உத்தமோத்தமாக சொல்லிட்டார். இருந்தாலும் இப்போ வழக்கில் ஒரு 15 லிட்டர் அளவுக்கு கொள்ளளவுக்கு தான் இப்போ வச்சுருக்கோம். அது சிரசாக தாரணம் பண்ணி மேலே வரைக்கும் விமானம் வரைக்கும் போகணும்னா கஷ்டமாக இருக்குது. அந்த நாளில் ரிஷிகளுடையதான தெம்புக்கு அந்த பலத்துக்கு துவாத்ரிம்சத் பிரஸ்த சம்பூர்ணம் ஒரு பிரஸ்தம்னா 1500 கிராம். அது மட்டும் இல்லை, சொர்ணத்தில் பண்ணி கொடுக்கறதுக்கு மனசு அது கொடுத்துருப்பா அது ஆச்சாரியனுக்கு தான் கொடுப்போம். அதனால கொடுக்கறதுக்கு மனசு. ராஜதம் மிருண்மயம்னா மிருண்மயம்னு சொன்னா அதில் கண்டஸ்புடித்த காலரகிதம்னா சொல்லி அர்க்கபிம்ப பலாகாரம் என்பதாக ஒரு சூரியன் இளம் சூரியனுடையதான் நிறத்தில் சிகப்பாக கருப்பு இல்லாமல் ஓட்ட உடசல் இல்லாமல் இருக்கணும்லாம் அதுக்கு வர்ணிக்கிறார். அதுக்கப்புறம் பிரதி மந்திரத்துக்கும் பிரதிக்கிரியைக்கும் ஒரு மந்திரம் அப்படி நிர்வாகம் இருக்கு. ஒரு கடத்தை சுத்தி பண்ணணும்னா வெறுமை சுத்தி பண்ண முடியாது. ஆத்தியம் அபிகரணாமி, அதாவது ஆமாவாஜஸ்யங்கிற மந்திரத்தினாலையும் சுச்சியோஹவ்யாங்கிற மந்திரத்தினாலையும் சுத்தி பண்ண சொல்றார், திந்திரிணி ஆதி திரவியங்களை கொண்டு. அதுக்கப்புறம் இமே தூப்பான்னு சொல்லி உள்ளுக்குள்ள தூபம் சமர்ப்பிக்க சொல்றார். பார்த்துருக்கலாம், தூபகாலில் தூபம் போட்டு அந்த கலசத்தை அப்படியே உள்ளுக்குள்ள பூரா தூபம் அதில் பட்டு அந்த சாம்பிராணினால தூபம் எல்லாம் பட்டு அதில் ஒரு தேங்காயை வச்சு அப்படியே அதில் தூபம் இருக்கிற மாதிரி வச்சுருவாங்க கொஞ்ச நேரத்துக்கு. அது என்ன காரணமோ அதில் ஒரு சாநித்தியம் இருக்குங்கிறதுனால அதெல்லாம் ஒரு சம்ஸ்காரமாக இன்றைக்கி இருந்துட்டுருக்கு. அதே போல் விஷயத்தோர்ஜேத்வதி திலாந்தரம் யவாந்தரம் அங்குல்யாந்தரம் வா பரிவேஷ்டியன்னா, திலம்னா தெரியும் எள்ளு, யவம்னு ஒரு தானியம் அது இப்போ வழக்கத்தில் இல்லை, கொஞ்சம் அதோட பெரிய இடைவெளியாக அல்லது கை நம்ம விரல்கள் அளவுக்கு அதில் வந்துட்டு இடம் விட்டு நூலை சுத்தணும்னு சொன்னார். திலாந்தரம் யவாந்தரம் அங்குல்யாந்தரம் வா ஏகேன திரிவிருத்தேனவா, ஒத்தையாகவோ அல்லது முப்பெரியாகவோ நூலை சுத்தணும்னு சொன்னார். அதன் பின்பாக ஆத்தியம் அபிகிரணாமிங்கிற மந்திரத்தினால ஆத்தியம் அபிகிரணாமி நாரம் அபிகிரணாமி ஆத்துலையோ அல்லது குளத்திலையோ விசேஷமாக புண்ணிய தீர்த்தங்களை கிரகணம் பண்ணி எடுத்து வந்து இதமாப சிவான்னு ஒரு அத்தியாச்சரியமான ஒரு மந்திரம். அதாவது இந்த மந்திரத்தினுடையதான ஸ்பெஷலே என்னென்னா, இப்போ நிறைய இடங்களில் பாதாள கங்கையாக போயிடுது. ஆனால் அந்த பாதாள கங்கையாக போனாலும் இந்த மந்திரத்தை சொன்னால் அதுக்கு ஒரு சாநித்தியம் இருக்குங்கிறதுனால தான் இந்த மந்திரத்தை, அதாவது இதமாப சிவாஹா, சிவ தராகான்னு சொல்ல சிவ தமாகான்னு சொல்லிட்டேன். அதாவது பாசிட்டிவ் சூப்பர்லேட்டிவ்ல வந்துருக்கு. அப்படியாக அந்த மந்திரம் சாந்தா சாந்ததமாக சுபா சுபதமாக பூதாக ரொம்ப பவித்திரமாகட்டும், பூதாக பூததமாக புண்ணியா புண்ணியதமாக. பூத்தாகான்னு வேற சொல்லி புண்ணியாகான்னு ஏன் சொல்லணும் அப்படின்னா, பூத்தான்னு சொன்னால் வெறும் சுத்தம், புண்ணியாகான்னு சொன்னாக்கா வேதபூர்வமாக இது சுத்தியாக இருந்தால புண்ணியமாக இருந்தனர். புண்ணியா புண்ணியதமாக மேத்தியா மேத்தியதமாக அமிர்தா அமிர்த ரசாக அப்படின்னா அந்த மந்திரத்தினுடையதான அழகு. அப்படியாக அந்த மந்திரங்களை நல்லா வடிகட்டி தாராசு மந்திரத்தினால் அதை கும்பத்தில் பூரணம் பண்ணி எல்லாம் சொல்கிறார். ஹிரண்யபாணிங்கிற மந்திரத்தினால
தர்ப்பத்தை சேர்த்து அதை ஏழை பண்ணணுன்னர். காயத்ரியா தானியவேதியம் புரோக்ஷ, இப்படி பல கிரியைகள்லாம் அதில் இருக்கு. இதில் முக்கியமாக அப்புறம் பிரசித்தமான ஸ்லோகங்கள். கூர்ச்சம் ஏன் சேர்க்கணும், கூர்ச்சத்துக்கு என்ன இது ஒரு பெரிய விஷயம் இருக்குது அப்படின்னா, இப்போ தான் எல்லாருக்கும் பிரசித்தமாக நம்மளுக்கெல்லாம் டவர் இருக்குங்கிறது எல்லாருக்கும், பாம்பரனு கூட தெரியுது டவர் கிரகிக்குங்கிறது. ஆனால் அன்றைக்கே ரிஷிகள் அந்த மந்திரங்களை கிரகிக்கக்கூடிய சக்தி அந்த விஸ்வாமித்திரத்துக்கும் எல்லாத்துக்கும் இருக்குங்கிறதுனால கூர்ச்சாக்கிற ராட்சசான் சிந்தி ஏதத் கர்ம விகாத்தினா துவாம் அர்ப்பயாமி கும்பேஸ்மின் சாபல்யம் குரு கர்மசு. இந்த ஒரு வைபவத்துக்காக உன்னை நான் இதில் அர்ப்பணிக்கிறேன். நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, எனக்கு விக்னம் இல்லாத பண்ணணும். விக்னம்னா எப்படி வரும்னு கேட்டார். எது நம்ம ஹிருதயத்திலே விக்னம் இருக்கு, திடீர்னு பண்ணிட்டே இருப்போம், ஆனால் சீக்கிரம் முடிச்சிருவோன்னு சொல்லுவா. இது பெரிய விக்னம், பூர்த்தியாக மந்திரத்தை சொல்ல முடியாது. இதெல்லாம் பெரிய இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ரொம்ப பிரசித்தமாக பரவலாக பார்த்துட்டு இருக்கோம். அப்படியாக பல விக்னங்கள். ஏன்னா எந்த மந்திரத்தையும் நம்மளுடையதான வாக்கு, காயம், மனசு மூணும் ஒரு நேர்கோட்டில் இருந்தால் தான் அந்த மந்திரம் புரித்தமாகும். அப்படி இருந்து அதை பண்ணால் தான் அந்த மந்திரத்துக்கும் ஒரு வேல்யூ. அது இல்லாதபடிக்கு நம்ம உட்காந்து பண்ணிகிட்டே இருக்கும்போது யாராவது கூப்பிட்றா, இல்லை பெரியவா வந்திருக்கா எழுந்து கொடுக்குறா, இப்படி பலவிதமான இடைஞ்சல சம்பரோஷணையில் தான் வர்றது. அதனால் அதெல்லாம் இல்லாத இருக்கிறதுக்கு அந்த விக்னம் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக அந்த கூர்ச்சத்தை சமர்ப்பிக்கணும்னு இருக்கு. துவாம் அர்ப்பயாமி கும்பேசின் சாபல்யம் குரு கர்மசு. அப்புறம் மாயலையினுடையதான உபயோகம் அந்த நாள்லேயே ரிஷிகளுக்கெல்லாம் தெரிஞ்சு விசேஷமாக இன்னைக்கு மாயலையில் கஷாயம் போட்டு சாப்பிட்ணும்னு சொல்கிறா. பல்வேறு விதமாக அந்த மாயலையில் நிறைய சயின்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறேன். ஆனால் மாயலையை தோரணம் கட்ட சொல்லியும் மாயலை ஒரு கிரகிக்கூடிய ஒரு ப்ளஸ்ஸான வைப்ரேஷனை கிரகிக்கூடியதான சக்தி இருக்கிறதுனால விருட்சராஜ சமுத்பூத சாக்காயா பல்லவத்வஜா யுஷ்மான் கும்பே ஹெற்பயாமி சர்வ தோஷாபுண. அதுவும் அதே அர்த்தம் தான். எல்லா தோஷங்களையும் நிவர்த்தி பண்ணி எனக்கு நல்லபடியாக இந்த மகா சம்பரோஷணத்துக்கு எல்லாம் பண்ணி கொடுன்னு நாரிகேலங்கிற மந்திரம் அதை சொல்லி நாரிகேலத்தை சமர்ப்பிக்க சொல்கிறார். அதுக்கப்புறம் கும்பத்தில் சில திரவியங்கள், சில அக்ஷரங்களை எல்லாம் எழுதுறதுக்கு பின்னாடி சொல்கிறார். ஆனால் பொதுப்படையாக நவரத்னம் பத்மராக வஜ்ர வைடூரிய மதகத புஷ்பராக சந்திரகாந்த இந்திரநீல கோமேதகம் முதலான நவரத்னங்களை சமர்ப்பிக்கணும். இதுக்கு என்ன காரணம்னு பின்னாடி சொல்ல போகிறார். அதுக்கப்புறம் ஸ்ரீவத்சம் பூர்ணகும்பம் இப்பெருமாளினுடையதான யாகசாலையை சுற்றி அஷ்டமங்கலம்னு சொல்லி 8 விதமான ஒரு படங்கள் எழுதி வச்சிருப்பான். இது என்னன்னா மங்களத்தை செய்யக்கூடியதான ஒரு வைபவம், மங்களத்தை பண்ணக்கூடியதான 8 விதமான சித்திரங்கள். இதை ஸ்வர்ணத்தில் எழுதி சேர்க்க சொல்றார். ஸ்ரீவத்சம் மகாவிஷ்ணுனிதான மச்சம், ஸ்ரீவத்சம் பூர்ணகும்பம்னா அது ஒரு மங்களகரமான விஷயம். பேரி, எந்த ஒரு பெரிய ஒரு மங்களமான விஷயத்துக்கும் பேரி கொட்டணுங்கன்னா பேரி. அதே போல் மத்ஸ்யயுக்மம், அங்குஷம், சங்கம், ஆவர்த்தம்னு இது மாதிரியான ஒரு 8 விஷயங்களை சேர்க்கணும்னு சொன்னார் அதில். அதே போன்று பகவானுடைய பஞ்சாயுதங்கள் சங்க சக்கரம் இதெல்லாம் சேர்க்கணுன்னார். அதே போன்று 4 விதமான வர்ணம், அவளுக்கு க்ஷேமம் ஏற்படணும்னு முதல்ல பிராமணால் அப்படின்னா அவளுக்கு சிறுக்கு, ஸ்ருவம், கமண்டலு, ஜிகு, உபஜிகு, பப்ரு இந்த மாதிரியான இதெல்லாம் யஜ்ஞ பாத்திரங்கள். யஜ்ஞம் பண்ணாதானே அது ஒன்னுடையதான பலன் கிடைக்குங்கிறதுனால அவளுக்கு அந்த அதெல்லாம் எழுதி உருவமாக எழுதி அதெல்லாம் சமர்ப்பிச்சிருங்க. பிராமண வர்ண சின்னங்கள் அதான் அப்படிதான். அதே போல க்ஷத்ரியாளுக்கு அப்படின்னும் பொழுது சத்திர சாமரம், அங்குஷம், துவஜம் இதை எல்லாத்தையும் அதில் சமர்ப்பிக்கணும்னார். வைஷ்யாளுக்கு துலா சின்னம், தராஸ் தான் அவளுக்கு ஆயுதம், அதனால துலா சின்னத்தை அதில் சமர்ப்பிக்கணும்னார். சதுர்த்தாளுக்கு யுகலாகுலம் கலப்பை அதை சமர்ப்பிக்கணும்னா. அதே போன்று வாத்தாவரணம், ரொம்ப மழை, ரொம்ப வெயில், இதெல்லாம் மேக வித்யுல் லதா சின்னானி, மேகம், வித்யுல் லதா சின்னானி, இடி, இதனுடையதான சின்னங்களை எல்லாம் சமர்ப்பித்து இந்த மகா சம்பரோக்ஷம் நல்லபடியாக நடக்கிறதுக்கு இந்த கும்பத்திலேருந்து ஒன்னொன்றுத்தையும் அதை கனெக்ட் பண்ணுறார். இந்த ஒரு அழகு அதுதான். இதெல்லாம் எதற்காக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பின்னாடி ஒரு ஸ்லோகங்கள் சொல்கிறார். அஸ்தி ரத்னம் சிரா தந்துஹு மாம்சம் மிருத்ஸ்னா பிரகீர்த்திதா சோனிதம் ரக்தமித்யத்ர ஜலம் மேதா ததைவச்ச நாரிகேலம் சிரஸ்மிருத்வா சர்மஸ்யா துவேஷ்டநாம்பரம் சப்த தாத்தவ இத்தேதே கும்பேஷு கலசேஷு ச. 7 விதமான விஷயங்கள் கலசத்துக்கு ரொம்ப கலசமாகி, அதாவது கும்பமாகிய பெருமாளுக்கு ரொம்ப விசேஷம். கும்ப புருஷனை ஒரு ஆகிருதியாக வர்ணித்து அவருக்கு 7 விதமான விஷயங்கள்னு சொன்னார். என்னன்னா ரத்தனங்கள் சேர்க்கிறோமே அதுதான் எலும்பு, அவருடையதான எலும்பு போல அப்படின்னு சொன்னார். அஸ்தி ரத்னம்
சிரா தந்து, மேலே சுத்தக்கூடியதான நூலே ஒரு நரம்பு மண்டலம் போல இருக்கான், அதனால சிரா தந்து. மாம்சம் ரிஸ்னா பிரகீதா, நம்ம எந்த திரவியத்தினால அந்த கலசத்தை வைக்கிறோமோ அந்த திரவியமே அதற்கு மாம்சம் போல ஆச்சுன்னு. சோனிதம் ரத்தமித்த ஜலம் மேதகா தத்தை வச்ச, மேதகான்னா கொழுப்புன்னு அர்த்தம். அதே போல் ஜலம் ரத்தம் எல்லாமே அதில் சேர்க்கூடியதான தீர்த்தத்துக்கு அந்த ஒரு சாநித்தியம் கிடைக்கிறதுன்னா. நாரிகேலம் சிரஸ்மிருத்வா, சிரஸ்னா தலை, அதனுடைய சிரஸாக நாரிகேலம் ஆகட்டும். சர்மஸ்யா துவேஷ்டன அம்பரம், 2 வஸ்திரம், உத்தரியம் ஒன்றும் வேஷ்டி ஒன்றும் மேலே பிரதட்சிணமாக சுத்த சொல்கிறார், அது சமர்ப்பிக்கிறதான அந்த வஸ்திரம் சர்மமாக ஆகட்டும். சப்த தாத்தவ இத்தியேஷு கும்பேஷு கலசேஷுச்சான்னு சொல்லி முடித்தார். இதில் ஒரு ஜாகிரதைப்படுத்துகிறார். ஏதேஷு ஏகம் விஹீனம் சேத்து நாஸ்தி தத்ராஸ்ய சந்நிதிகி, அதில் சாநித்தியம் குறைஞ்சிரும், அதனால் இது 7 முக்கியமாக இருக்கணும் பார்த்துக்கோன்னு ஒரு இது கொடுத்து முடித்தார். ஷட்ரோணம் உத்தமம், துரோணம்னு சொன்னால் பொதுவாக ஒரு 32 கிலோ, அதுதான் ஒரு துரோணம். 6 துரோணம் நெல்லை கீழே சேர்க்கணும்னா, அதே போன்ற அரிசி, அதே போன்ற அதில் அர்த்தம் அப்படி சொல்லி திலமெல்லாம் சேர்த்து அந்த கலசத்தை கும்பத்தை வைக்கணும்னா. துரோணத்ரயம் மத்தியமம், துரோணத்வயம் அதமம், இதெல்லாம் சொல்லி ஒரு முடிச்சு வெளியில் கலசத்தினுடையதான ஒரு விஷயங்களுக்காக இது சொல்லப்பட்டது. அதன் பின்பு இந்த கலசத்தினுடையதான ஒரு சாத்புண்ணியம் எப்படி வரும்னு சொன்னால், ஒரு ஆச்சாரியனை, நல்லபடியான ஒரு ஆச்சாரியனை தேர்ந்தெடுக்கணும். இந்த ஆச்சாரியன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு பெரிய லிஸ்ட் இருக்குது. அந்த ஆச்சாரியன் என்ன பண்ணணும்னா, தன்னுடையதான ஹிருதயத்தில் இருக்கக்கூடியதான அந்தர்யாமியான நாராயணன் தியானம் பண்ணி அவனுடையதான சாநித்தியத்தினால நீ வெளியில் இருக்கக்கூடியதான அந்த கலசத்தில் நீ ஆவாகனமோ பண்ணுறதுக்குண்டான யோகியதை உனக்கு வருங்கிறதா. கொஞ்சம் அதிகமாக விஷயம் எடுத்துக்கிட்டேன், அது கொஞ்ச நேரம் கொடுக்கணும். ஏன்னா இது நான் 1 மணி நேரம்னு சொன்னார், அதனால் நிறைய எழுதி வந்துட்டேன். கொஞ்ச நேரம் எனக்கு டைம் அதிகமாண்டா, கொஞ்ச நேரம் கொடுத்தா சொல்லிடுறேன் எல்லாத்துக்கும். தன்யோஸ்மி. இதில் பிராணாயாமம் முதல்ல. பிராணாயாமம்னா என்னென்னா, மானசம் வாச்சிகம் வாப்பி காயே நைவத்து எத்கிருதம் தத் சர்வம் நஸ்யதி க்ஷிப்ரம் பிராணாயாம திரயே கிருத்து. எல்லாமே பஞ்சபூதங்கள்னால நிரம்பியிருக்கு. நம்ம உடலும் பஞ்சபூத பிராகிருத சரீரம் தான். அதில் இந்த பிராணாயாமம் பண்ணுறதுனால என்னென்னா, நம்மளுடைய மனசு வாக்கு காயம் இதனால் பண்ணக்கூடியதான பாவங்கள் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ எது வந்தாலும் அதில் அது க்ஷிப்ரம் நஸ்தி, சீக்கிரமாக அது இதுவாகிடும்னு சொன்னார். இதில் என்ன பிராணாயாமம் 3 விதமாக சொல்கிறார். நிஸ்வாச விசர்கா ரேச்சகா, ஒரு 16 மாத்திரை ஓம்ங்கிறதான அக்ஷரத்தை ஜபம் பண்ணிட்டு காற்றை வெளியில் விடக்கூடியது ரேச்சகம்னார். நிஸ்வாச தியானம் பூரகம், 32 அளவு பிரமாணம், அந்த ஓம்ங்கிறதான மந்திரத்தை 32 தடவை ஜபிச்சு காற்றை உள்ள இழுக்கிறது பூரகம்னார். நிஸ்வாச நிரோதகா, நிரோதகானா ஒரு கும்பம் எப்படி இந்த தீர்த்தத்தை வெளியிலையும் விடாமல் உள்ளேயும் விடாமல் அப்படியே வச்சுருக்கோ, அதுதான் நிரோதகானார். நிஸ்வாச நிரோதகா கும்பகனார். அதற்கு 64 மாத்திரை. இது மாதிரி பிராணாயாமம் பண்ணோன்னா நம்மளுக்கே ஏதோ ஒரு ஃப்ரீயாக இருந்த மாதிரி இருக்கும் அனுபவத்தில். இதை பிராணாயாமங்கிறது எல்லாமே அனுபவபூர்வமாக நம்மளால் எவ்வளோ தூரம் பண்ண முடியுங்கிறதா இங்கே சொல்கிறோம். இது வெறுமை இப்படி சொல்லலை, அனுபவமாக நம்ம பண்ண 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 இது ஒரு நாள் இல்லை ஒரு நாளைக்கு நம்மளுக்கு சித்தியாகும் அப்படிங்கிறது தான். அப்படியாக பிராணாயாமம். அதன் பின்பு இந்த பிராணாயாமம் பண்ணி ஒரு பூத சுத்தி அப்படிங்கிறதான ஒரு அத்தியாச்சரியமான ஒரு விஷயம். இந்த சரீரத்தில் எல்லாமே அருவருக்கத்தக்கதான விஷயம்தான். என்னன்னா, இந்த மாம்சமாகட்டும் அல்லது இரத்தமாகட்டும், வியர்வைக்கு சொல்லக்கூடிய ஸ்வேதமாகட்டும், எதுவுமே இந்த கேசமாகட்டும், எதுவுமே கொஞ்சம் வெளியில் வந்துன்னு சொன்னால் ரொம்ப அருவருப்பு, மலம் எல்லாம் கலந்துருக்கு இந்த சரீரத்தில். அப்படி இருக்கிறதா இந்த சரீரத்தில் பகவானை ஏழை பண்ணணும்னா ரிஷிகளுக்கு இன்னொன்று கூச்சமாக இருக்கான். அதனால் என்ன பண்ணனா, இந்த பூத சுத்தி பிராண பிரதிஷ்டைங்கிறத முக்கியமாக பண்ணணும்னு சாதித்தேன். பூத சுத்தினா என்னன்னு ரொம்ப சுருக்கமாக சொல்லிடுறேன். பூத சுத்தி அப்படிங்கிறது நம்ம ஹிருதயத்தில் 8 தல பத்மத்தில் பகவான் ஜீவாத்ம ஸ்வரூபமாக பகவான் எழுதிருக்கானா, அந்த பகவான் பரமாத்மாவை அந்த ஹிருதயத்தில் ஓங்கிறதான அக்ஷரத்தினால அவனை நிமித்தி, அதாவது தர்ம கந்த சமுத்பூதம் ஞான நாள சுசோபிதம் ஐஸ்வர்யா அஷ்டதலோபேதம் பரம் வைராகிய கர்ணிகம், இது 3 இருக்குது. இதெல்லாம் வர்ணனைகள்
சொல்லியிருக்கு. அப்படியான தாமரையில் இருக்கக்கூடியதான ஜீவாத்ம ஸ்வரூபத்தை நம்மளுடையதான இந்த பிரம்மரந்திரம்னு இருக்கு, அந்த இடத்துல சுஷும்னா நாடி வழியாக அந்த பரமாத்மாவை கொண்டு போய் சேர்த்துட்டு இந்த சரீரத்தையே பாப புருஷனாக மனசுல பாவிச்சு, பாப புருஷனாக இதையே பாபங்கள் என்னென்ன, பிரம்மஹத்யா சிரஸ்கஞ்ச ஸ்வர்ணஸ்தேய புஜத்வயம் சுராபான ஹிருதாயுக்தம் குருதல்ப கடித்வயம் தத் சம்யோகி பதத்வந்தம் அங்க பிரத்யங்க பாதகம்னா இதெல்லாம் விளக்கம் சொன்னால் நேரம் ஆயிடும். எல்லாருக்குமே இதெல்லாம் விஷயம் தெரிஞ்சதுனால சுருக்கமாக சொல்லிடுறேன். இந்த பாப புருஷனாக இந்த கை கால்களை எல்லாம் நினைத்து இந்த சரீரத்தை முதல்ல, அந்த சரீரத்தோடைதான ஆத்மஸ்வரூபத்துக்கு எதுவும் கிடையாது, ஆனால் சரீரத்துக்கு தானே. இந்த சரீரத்தை முதல்ல அதாவது வாயு பீஜத்தினால இந்த சரீரத்தை வளர்த்த சொல்றாரு. அதுக்கு மந்திரங்கள் இருக்கு, அதுக்கு பீஜாட்சரங்கள் இருக்கு. அப்படி ஆமாம் ஆமாம் அப்படி இது சோஷனம்ங்கிறது முதல்ல. அதுக்கப்புறம் அக்னி பீஜத்தினால ஹிருதயத்தில் அந்த அக்னி பீஜத்தினால அந்த சரீரத்தை எரிச்சு அதனுடையதான சாம்பல் முக்குணமுடையதான், சத்துவம் ரஜஸ் தமஸ் மூன்றும் கூடியதான். இந்த சத்துவமான அந்த சாம்பலை மட்டும் எடுத்துட்டு மீதி இருக்கக்கூடியதான ரஜஸ் தமோகுணமான சாம்பலை சுஷும்னா நாடி வழியாக, அதாவது இடக்கலை பிங்கலைன்னு ரெண்டு இருக்கு இல்லையா, அந்த கலை வழியாக வெளியில் விட்டுட்டு சத்துவமான சாம்பலை பகவானுடையதான தீர்த்தம், அதாவது வாம பாதாங்குஷ்ட அமிர்த தாரையா அந்த சாம்பலை அப்படியே நனைக்க சொல்கிறார். அதுதான் பிளாவனம்னு பேர். அப்படி நனைச்சி அதை ஒரு புண்ணிய ஆத்மாவாக ஆக்கி சுத்த சரீரமாக ஆக்கி அதை பிருத்திவி பீஜத்தினால பிண்டமாக்கி ஆகாச பீஜத்தினால அதற்கு துவாரங்கள் கல்பிச்சு அதன் பின்பாக அதற்கு மாயா பீஜத்தினால கரச்சரணாதி அவயவ நிர்மாணம் கிருத்வான்றார். அப்படியெல்லாம் பண்ணி புண்ணிய புருஷனாக பாவித்து அதுக்கப்புறம் 5 விதமான யஜ்யங்கள் எப்படி பாப்பம் சொன்னாரோ அது போல வாஜபேய கட்டித்வயம் அக்னிஷ்டாம பதத்வந்தம் குக்ஷௌ புண்ணியம் விசிந்தையது, அதாவது அஸ்வமேத சிரோபேதம் அத்திராத்திர பூஜை 5 விதமான மகா யஜ்யங்கள். அந்த 5 விதமான யஜ்யங்களையே ஹஸ்தம் பாதமாக கல்பிச்சுது. நம்ம தைத்திரிய உபநிஷத்தில் வருது இல்லையா, அதே போல தான் இதில் அது மாதிரிலாம் சிலதெல்லாம் சொல்கிறார். ஆப்தோரியாம வாஜபேய கடித்வயம் அக்னிஷ்டாம பதத்வந்தம் குக்ஷௌ புண்ணியம் விசிந்தைய, புண்ணிய புருஷனை பாவனை பண்ணி அதுக்கு பிராண பிரதிஷ்டைகள் செய்வித்து இது ரெண்டும் சரீரத்துக்கு, இந்த சரீரத்தை மறுபடியும் இது பண்ணி அதுக்கப்புறம் அதை புண்ணிய புருஷனாக ஆக்கிறதுன்னு சொன்னார். அதன் பின்பாக இதற்கு நியாசம்னு எடுத்தார். இப்போ சரீரம் சுத்தமாயிடுது. இதில் நியாசம்னு எடுக்கும் பொழுது அந்தர்மாத்திருக்கா நியாசம்னா என்னென்னா, நம்மளுடையதான ஹிருதயத்தில் உள்ளேயாகட்டும் வெளியிலேயாகட்டும் எந்தெந்தெல்லாம் அங்கங்கள் உண்டோ அந்த அங்கங்களில் பீஜாட்சரத்தினால தான் மந்திரமே ஸ்புரிக்கிறது. இப்போ ராமாயண மகாங்கிறது ராம்ங்கிறதான அக்ஷரத்தில் பீஜத்தில் தான் இந்த மந்திரமே இருக்குது. அதே போல் க்ளீம்ங்கிறது கிருஷ்ணனுடைய பீஜம்னு சொல்லப்படுறது. இப்படி அந்தந்த பீஜாட்சரங்களை நம்மளுடையதான சரீரத்தில் ஒவ்வொரு இடத்துலையும் வேலை பண்ணணும்னா இது முதல்ல அந்தர்மாத்திருக்கான்யாசம்னா என்னென்னா, மொத்தம் 7 விதமான சக்கரம் யோக சாஸ்திர ரீதியாக நம்மளுடையதான ஹிருதயத்தில் இங்கேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் 7 சக்கரங்கள் இருக்குன்னா அந்த 7 சக்கரத்துலேயும் ஒவ்வொரு விதமான தேவத்தையை தியானம் பண்ணி பாவிக்கணும். அதற்கு அந்தந்த அக்ஷரங்களை அங்கங்கங்க ஒரு தாமரை போல ஒரு 8 தல பத்மம், அப்புறம் 16 தல பத்மம், அப்புறம் 3 தல பத்மம், இப்படி அந்த அக்ஷரங்களையே அந்தந்த இடத்த சுத்தீர எழுதிட்டு நடுவில் வைகாஸ்த 5 விதமான தேவதைகள் பிரசித்தம். விஷ்ணுங்கிறது பிரதானம், புருஷ சத்ய அச்சுத அனிருத்தன்கிற 5 விதமான தேவதை. விஷ்ணு புருஷ சத்ய அச்சுத அனிருத்தம் இந்த 5 தேவதைகள். அதே போன்று இந்த பிரம்மரந்திரத்தில் நாராயணங்கிறதான தேவத்தை. இது எல்லாத்தையும் ஒவ்வொரு அது சொல்கிறார். இந்த இடத்துல சும்மா ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லிடுறேன். கண்டஸ்தித விசுத்த சக்கரே ஆதி அந்தம் அப்படிங்கிறார். என்னன்னா அம் ஆம் இம் ஈம் உம் ஊம் இது இந்த 16 எழுத்துக்களும் அந்த 16 தளத்தை வச்சு ஷோடச தலபத்மே ஷோடசாட்சராணி விலிக்க அனிருத்த தேவதையை நடுவில் ஸ்மரிச்சுக்கோங்கிறார் இந்த கண்டத்தில். இதே போல ஒவ்வொரு விதமாக கிருதி அநாகத சக்கரம், நாபி மணிப்பூரக சக்கரம், லிங்கஸ்தித சுவாதிஷ்டான சக்கரம், குதஸ்தித ஆதாரஸ்தித வாதி சாந்தம்னு அதில் விஷ்ணுமூர்த்தியை தியானம் பண்ணு. புரூமத்திய ஆக்ஞா சக்கரம்ங்கிறார். அங்கே ஆதிமூர்த்தி தியானம் பண்ணணும்னார். இப்படி எல்லாம் பண்ணி கடைசியாக மூர்த்தாஸ்தித சகசிர
சகசிரால சக்கரே இத்தி ஏகாட்சரம் ஓங்கிறதான ஏகாட்சரத்தை பிரார்த்தனை பண்ணி ஸ்ரீமன் நாராயணன் நிஷ்கல ரூபமாக எந்த விதமான ரூபமும் இல்லாமல் பிரார்த்தனை பண்ண சொல்கிறார். இதெல்லாம் நம்ம மானசீகமாக குருவனுடையதான அனுகிரகத்திற்கே கிடைக்கக்கூடியது. குருவனுடைய அனுகிரகத்தை பிரார்த்தனை பண்ணுறதுனால ஒன்றியே கிடைக்கக்கூடியது. அதாவது சிந்தாமணிஹி லோகசுகம் சுரத்ருகு ஸ்வர்க சம்பதம் குருர் ததாதி சுப்ரீதா வைகுண்டம் யோகி துர்லபம் அப்படிங்கிற பிரசித்தமான ஸ்லோகத்தினால் குருவனுடையதான அனுகிரகத்தையும் குருவை வணங்கி அவனை தியானம் பண்ணுறதுனால ஒண்டிதான் இந்த விஷயங்கள் எல்லாம் ஆச்சாரியன் சொன்னது. அப்படிதான் அதே போல அடுத்தது இது அந்தர்மாத்திருக்கான். ஏன்னா இதெல்லாம் இப்படி இருக்கே, நம்மளுக்கு யோக சாஸ்திரம் வருமானா நித்தமும் ஒரு மணி நேரம் உட்காந்து அஷ்டாட்சரம் ஜபிச்சு துவாதசாட்சரம் ஜபிச்சு அந்த ஒரு பிராக்டிஸ் எல்லாம் வருமோ தவிர ஒரு நாளில் போய் உட்காந்தா வர்றதில்லை. சத்தியத்தை மேல சத்தியம். பகிர்மாத்திருக்கான்யாசம்னா என்னன்னா மொத்தம் 51 அக்ஷரங்கள். அந்த 51 அக்ஷரங்களை ஒவ்வொரு இடங்கள்ல ஒவ்வொன்று இடத்துல பிரதிஷ்டை பண்ணணும்னா இப்படி இது பகிர்மாத்திருக்கான்யாசம். இதே போன்று பிரம்மன்யாசம், சுதர்சன் நியாசம், வைஷ்ணவ நியாசம், அஷ்டாட்சர நியாசம், துவாதசாட்சர நியாசம், ஏகாட்சர நிறைய இருக்கு. இதெல்லாம் பண்ண நிறைய நேரங்கள் இருக்கும். ஒரு நாளைக்கு ஒன்று வச்சுக்கலாம் ஆசைப்பட்டு சன்னதியில், ஆனால் பண்ணணும். அப்படி பண்ணி ஆத்மசூக்த ஜபம் எப்படி விஸ்வரூபம் காண்பிச்சாரோ அர்ஜுனனுக்கு பகவான், அந்த மாதிரி நம்மளுடையதான ஹிருதயத்திலேயே பகவானை அந்தந்த இடத்துல பிரார்த்தனை பண்ணிட்டு ஆவாகனம் பண்ணுறதை மட்டும் ஒரு 2 நிமிஷம் சொல்லி முடிச்சிடுறேன். சமாஹிதம் யோக மார்க்கேன தியானம் ஆரம்பேத்து சர்வாதாரம் சனாதனம் அப்பிரமேயம் அச்சிந்தியம் நிர்குணம். இந்த 5 விதமான விஷயங்கள் சொன்னார். நிஷ்கலம் க்ஷீரே சர்பிஹி திலே தைலம் புஷ்பே கந்தம் பலே ரசம் காஷ்டே அக்னிமிவ சர்வவியாபினம் பரமாத்மானம் மனசா சங்கல்பிய ஆவாகயேது. ஆவாகன உத்வாசனம் விஷ்ணோஹோ அயுக்தமிதி யதாகி அரண்யாம் வியாப்தோஹி வன்னிஹி வதனாத் சந்நிகிதோ பவதி ததா பக்தஸ்ய தியான மதனேன சந்நிகிதோ பகவான் ஹரிகின்னு சொல்லி முடித்தார். என்னன்னா முதல்ல இதில் இந்த வார்த்தையை மட்டும் கொஞ்சம் சர்வாதாரம் எல்லாத்துக்கும் ஆதாரமானவன், சனாதனம் ரொம்ப பழமையானவன், அப்பிரமேயம் எந்த விதமான அளவுகளுக்கும் எட்டார். பதங்கள்லாம் எல்லாருக்கும் அர்த்தமாகும். பதங்களானது எல்லாருக்கும் அர்த்தமாகும். மேலே அச்சிந்தியம் அப்பிரமேயம் நிஷ்குணம் க்ஷீரே சர்பிகி திலே. க்ஷீரத்தில் எப்படி சர்ப்பி வெண்ணையானது இருக்கோ அது போல திலே தைலம், திலத்தில் எப்படி தைலம் இருக்கோ, புஷ்பத்தில் எப்படி பழம் அதாவது கந்தம் இருக்கோ, பலே ரசம் பழத்தில் எப்படி ரசம் இருக்கோ, காஷ்டே அக்னி காஷ்டத்தை எப்படி நெருப்பு இருக்கோ, அது போல சர்வவியாபி எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருந்தாலும் பக்தனுடையதான ஹிருதயத்தில் அவன் தியானம் பண்ண பகவான் சமிருத்தியாக இருக்கான்றதாக சொல்லி சுவர்ணவர்ணம் ரக்தாசிய நேத்திர பாணிபாதம் சுகோத்வகம் சுகபிஞ்சாம் வரதரம் விஷ்ணும் பிரணவாத்மகம் கிரீடஹார கேயூர பிரலம்ப யஜ்ஞோபவீதினம் ஸ்ரீவத்சாங்கம் சதுர்பாகம் சங்கச்சக்கரதரம் சங்கல்பிய கும்பே அம்பசி ஆவாகயேது அப்படின்னு சொல்லி முடித்தார். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. எத்திச்சது இந்த இடத்துல இதை ஐஷிங்கருடையதான திருவடி பாரத்தில் இதை எனக்கு வாய்ப்பளித்ததான லக்ஷ்மி நரசிம்மனுடையதான கிருபையும் அவலம்பித்து ஸ்ரீ வெங்கடேசனுடையதான அனுகிரகத்தையும் ஆச்சாரியுடைய அனுகிரகத்தையும் மகனியர்களாக எல்லாருடையதான இதிலையும் தன்யோஸ்மி தாசோஸ்மி அனுகிரகம். கஸ்தூரி ரங்க பட்டாச்சார சுவாமி நம்ம மதுராந்தகம் பாடசாலையில் வாசித்த வித்தியார்த்தி. அதுக்கப்புறம் மெட்ராஸில் வந்து விவேகானந்தா காலேஜில் எம்ஏ எம்ஃபில் பண்ணினார். ரெண்டு தான் எம்ஃபில் பண்ணினார். ஆனால் சத்விஷயங்கள் நிறைய சொல்லக்கூடியவா. அப்பாவும் இதில் நிறைய ஆட்சை பண்ணி நிறைய கிரந்தங்கள்லாம் பார்த்து எந்த சம்பரோக்ஷணிக்கு போனாலும் இந்த ஞாசங்களை விடாத பண்ணணும். எம்பெருமானுக்கு ஞாசத்தில் தான் நன்னா இருக்குது. அது மாதிரி ஆவாகன கிரமத்தை நன்னா பண்ணணும்னு பண்ணக்கூடியதான ஒரு முக்கியஸ்தரில் எங்கள் கஸ்தூரிங்க பட்டாச்சாரர் இருக்கார். அப்படிங்கெல்லாம் அப்படி பண்ணுறோமோ அதை விட ரொம்ப இன்னும் விசேஷமாக பொறுமையாக பண்ணுவார். வெள்ளடிச்சா கூட கேட்க மாட்டார். அது மாதிரி எல்லா பட்டாச்சாரம் சோழிங்கேருந்து ஸ்ரீராம் பட்டாச்சாரம் வந்திருக்கார், பார்த்தசாரதி பட்டாச்சாரம் வந்திருக்கார். எல்லாருமே இந்த ஞாசத்தில் நிரூடியாக பண்ணணும்னு திரை சேர்த்து அதை கிரமமாக பண்ணிட்டு இருக்கோம். அது சொன்ன மாதிரி குருபதிஷ்ட விதினான் ஞாச விசேஷான்னு கிருப்பான்னு சொல்கிறார். பட்னங்கோள் சந்தான் பட்டாச்சார சுவாமின்னு இருந்தார். இந்த கும்ப ரத்னங்கள் எல்லாத்தையும் அவரே அந்த சின்ன இதில் எழுதி மாலை மாதிரி கோத்துருவார். அவன் தரானோ இல்லையோ இதை அவர் சமர்ப்பிச்சுருவார்.
கும்பத்தில் அவர் சமர்ப்பிச்சிருவார். ஏன்னா மந்திரத்தை சொல்லிட்டு விட வேண்டாம். ததபாவே துளசி தளம்பா நிக்ஷிப்பிய அப்படின்னு சொல்லியிருக்கார். யார் இவர் சொன்னதெல்லாம் தரா? துளசி தளம் தான் நிக்ஷிப்பம் பண்ணுறோம், வேறு வழி இல்லை. என்னாக்கா அவள் ரத்னங்களும் கொடுக்கறதில்ல, ரஜதமும் கொடுக்கறதில்ல, சொர்ணமும் கொடுக்கறதில்ல. அவள் அந்த இரும்பு காயினை கொடுக்குறா, அதை போடுறதுக்கு நாங்கள்லாம் ஒத்துக்கிறது இல்லை. என் தமையன் கூட சொல்லுவான், அந்த இரும்பெல்லாம் போடாதீங்கடா, வெறுமை துளசி தளத்தை போட்டு அக்ஷதை சேர் போகிறோம் அப்படின்ட்டுவா. அதான் நடந்துட்டு இருக்கு இப்போ. ஆனால் பட்னங்கோர் சந்தான பட்டாச்சார சுவாமி இந்த ரஜதத்தில் இது எல்லாத்தையுமே பஞ்ச வர்ண சின்னங்களையும் அஷ்டமங்கலத்தையும் பஞ்சாயுதத்தையும் எழுதி எடுத்துன்னு வந்துடுவார். அதை எல்லாத்தையும் போட்டு அவரே எடுத்துன்னு போயிட்டு இருப்பார். அதை மாதிரி பெருமாள் கைங்கரியத்தில் விடாத பண்ணணும். அது இந்த கும்பன்யாசங்கிறது ரொம்ப விசேஷமானது. அது எல்லாருமே இன்றைக்கும் இந்த விஷ்ணு பட்டாச்சார சுவாமிலாம் போனார்னா அவர் பாட்டு இந்த நூறுடியே சொல்லிகிட்டே இருப்போம். அவன் என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம பாட்டு பண்ணோன்னு உள்ளுக்குள்ள அதை விசேஷமாக பண்ணிகிட்டு இருக்கார். இந்த பிரசித்தி முழுக்க இவர் சம்பரோக்ஷணம் பண்ணி வைக்கிறச்சு போனார்னா சுஷ்டு ஆச்சாரமாக இதெல்லாம் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அந்த கிரமத்தை அந்த விஷயத்தை எடுத்து சொன்னது பெரிய நன்னா இருந்தது. ரொம்ப சந்தோஷம் உங்களாருக்கு. அடுத்து